ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். நான் வணக்கம் பாலமுருகன் சார். பேசுறேன். திருச்சி துறையூர்லேருந்து. ஓகே சார். எங்களுக்கு குடம்பாக்கத்தில் ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு இருக்கு. ஓகே சார். ஆக்சுவலி அதுக்கு வந்து நாங்க பட்டா இல்ல. நாங்க பிஜி ஹாஸ்டலான்ட்டு பிளான் பண்ணிருக்கோம் இந்த இடத்த. சார் எப்படி பட்டா இல்லை பட்டா இல்ல, பட்டா அப்ளை பண்ணிருக்கோம். சரிங்க சார். அது பிஜி ஹாஸ்டல் கட்ட போறோம். சரிங்க சார். கமர்ஷியல் ஆக்குறோம். அது எப்படி Hostel. ப்ராசஸ் வருது? பட்டா இல்லாம பண்ண முடியுமா? இல்லை சார் ஆஸ் பர் சிஎம்டிஏ நார்ம்ஸ் படி நீங்கள் வித்தின் தி கார்பரேஷன் லிமிட்டில் கட்டுறீங்க. பட்டா பழைய ஓனர் பேரில் பட்டா இருந்தாலே அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ப்ரெசண்ட் ஓனர் பேரில் பட்டா வாங்கின பிறகு தான் நீங்கள் அப்ரூவல் போக முடியும். பட் ஹாஸ்டல்லாம் கட்டுறதுக்கு வந்து கமர்ஷியல் இது. அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கெலாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஒரு வீடாக கட்டி வீடாக வேணால் போர்ஷன்ஸ் பண்ணி நீங்கள் அது எப்படி லைசன்ஸ் வாங்கணும்னு பார்த்துங்க. பட்டு நீங்கள் பிஜி ஹாஸ்டல்லாம் பண்ணோன்னா அது ஹாஸ்டல் கான்செப்ட்டு, அதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வேறு. எலிஜிபிலிட்டிஸ் வராது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. நீங்கள் வந்து ஹவுஸாக வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அதில் கமர்ஷியல் கூட பண்ணலாம். ஏன்னா 300 சதுர மீட்டர் வரல கமர்ஷியல் இப்போ அப்ரூவல் எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எனியோ உங்களுக்கு பட்டா வெரி இம்பார்ட்டன்ட். பட்டா வாங்காமல் 100% பண்ண முடியாது. சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டியில் பண்ணும்போது இந்த மாதிரி பெருசாக இந்த ஹாஸ்டலு இதெல்லாம் பிளான் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் அட்வைசபிள் இல்லை. அன்ஆத்தரைஸ்டாக தான் பண்ண வேண்டியது வரும். அன்ஆத்தரைஸ்டாக பண்ணவே கூடாது. என்னுடைய கனவு என்னென்னா அப்ரூவல் இல்லாமல் கட்டக்கூடாது, அப்ரூவல் வாங்க சிரமப்படக்கூடாது. அவ்வளோதான் என்னுடைய கனவு. அதை நம்ம நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். அப்ரூவல் இல்லாமல் கட்டிடாதீங்க தயவுசெய்து. தேங்க்யூ.